நம்ம கர்மா ரிஃப்ளெக்ஸ் நிற்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்க்குறது அப்சர்வர் எஃபெக்ட். அப்சர்வர் எஃபெக்ட்ல பார்க்க வரது கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு கரெக்டாக ஆன பிறகு தான். ஏன்னா மசில் மெமரியில இருந்து ஏதாவது ஓடி வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வச்சுட்டு இருந்ததுன்னா, அந்த மசில் மெமரியில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் கான்ஷியஸ் வர முடியும், நமக்கு தெரியுது. இல்லைன்னா அது வர முடியாது. ரிஃப்ளெக்ஸாக எங்கே போய் நிற்குதோ அங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தோம். எதுவுமே பார்க்காம அந்த மசில் மெமரியிலேருந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதை எடுத்து போய் இங்கே விட்டாலும் நமக்கு ஒன்று ஒரு மெமரியில் தான் ரியாக்ட் பண்ணுவோம். இங்கே விட்டாலும் அந்த மெமரியில் தான் ரியாக்ட் பண்ணுவோம். இங்கே விட்டாலும் ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ எங்கே நிறுத்துதுன்றது முக்கியமே இல்லை. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது முக்கியம், நமக்கு புரியும். அந்த ரியாக்டிவிட்டியும் நம்ம நினைச்சு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு ஃப்ரீ வில் ஸ்டேஜில் இருந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. அது வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாக ரியாக்ட் பண்ணுறது. ஃப்ரீ வில் என்ற ஸ்டேட்டில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு இல்லை நான் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு எங்கள் இடத்துல நிற்கனாலும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் நிற்கணுன்றது ஸ்பேஸையோ இல்லைனா அந்த ரியாக்ஷனையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது ஃப்ரீ வில்னு சொல்லலாம். அடுத்த ஒரு ஸ்டேஜ் வந்து பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சு கவனிச்சு பார்க்குறப்போ எல்லாமே சரியாக போயிட்டு இருக்குன்றது புரியிறப்போ எல்லாமே பேட்டர்னில் இருக்குன்னு தெரியறப்போ வர நிதானம் அந்த அப்சர்வர் எஃபெக்ட்னால நமக்கு வருது. இந்த மாதிரி பார்க்கறதுனால என்ன ஆகுது, விட்னஸிங் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ அந்த மாயை என்ற இல்யூஷன் கரைஞ்சிடுது. இல்யூஷன் கரையிறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா ட்ரூத் தெரிய ஆரம்பிக்குது. இதில் முக்கியமான விஷயம் இதில் ரிஃப்ளெக்ஸில் போய் நின்னாலோ இல்லை ஃப்ரீ வில்ல போய் நின்னாலோ இல்லை இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு போய் நின்னாலோ இந்த ஃபீல்டில் தான் நம்ம நிற்க போகிறோம்ன்றது தெரியுது. இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பார்க்குறப்ப நமக்கு தெரியுது, நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்குறது எல்லாமே அதிசயம் தான் சொல்கிற மாதிரி, அற்புதம் தான் சொல்கிற மாதிரி சொல்லணும். எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த பேட்டர்ன் தெரியுது, மெட்டா இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரியுற விஷயம் எப்படி போய் நின்னாலுமே நம்ம கவனமாக இருந்து பார்க்குறது, கான்ஷியஸாக பார்க்குறதுன்ற இடத்துல வெறும் பார்வையாளர் எஃபெக்ட்லேருந்து பார்க்குறப்போ எல்லா பேக்கெட்டை ஓப்பன் பண்ணாலும் அதில் கிஃப்ட் இருக்குது. எந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணாலும் அந்த எனர்ஜி பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் அதில் எனர்ஜி இருக்குன்னு தெரியுது தான். அதை எல்லா இடத்துலையுமே இங்கே போய் நின்னாலும் அங்கே பார்க்குறதும் அங்கே நடக்கிறத பார்க்குறதும் அது எவ்வளோ ரிதமிக்காக போயிட்டு இருக்கிறது பார்க்குறதும் அதனால் நம்ம விருப்பமான நம்ம முழு முயற்சியோட நம்ம ஆத்தட்டிக்கான இன்னர்னஸோட நம்மளோட பங்களிப்பை கொடுக்குறதுன்றது மட்டும் தான் முக்கியம். நமக்கு புரியிறப்ப எங்கே நிற்கிறது பற்றியும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி இன்வால்வ் ஆகிறோம், அது கூட எப்படி லயத்தில் இருக்கிறோம், எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சாலும் லயத்தில் இருக்கிறப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்தினோட லயத்தில் இருக்கும். மொத்தமே பிரபஞ்சம் இயக்கம்ன்றப்போ நம்ம எங்கே கொண்டு போய் நிற்க வச்சாலும் அந்த லயத்தில் கோவித்த ஃப்ளோன்றது அந்த லயத்தில் இருக்கும். எங்கே நிறுத்தினாலும் லயத்தில் இருந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றது நமக்கு புரியும். இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு எங்கேயோ அனுபவிச்ச மாதிரியோ கேட்ட மாதிரியோ இருக்குன்னு பார்க்குறப்போ நமக்கு தெரியும் நம்ம ஒரு ஜைகோட்டில் இருந்து தான் வந்தோம்னு சொல்லிட்டு. அந்த ஜைகோட் ஒரு செல்லாக இருக்குது, அது பலவா பிரியுது. அப்படி பலவா பிரிஞ்சு 3 லேயராக பிரிஞ்சு நிறைய செல்லான பிறகு அது பிரிஞ்சு எல்லா உறுப்புகளாகவும் மாறுறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்திக்கிறப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஆகணும். உயர்வு தாழ்வு கிடையாது. அந்தந்த இடத்துல அந்தந்த ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி அந்தந்த டிசைன் ஏற்ற மாதிரி அந்தந்த செல் நிறுத்தப்படும். அந்த இடத்துல அந்த வேலை செய்யணுன்ற ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்து தான் நம்ம உடம்பு செல்லெல்லாம் கான்ஷியஸாக நம்ம முடிவு எடுத்து நம்ம நகர்ந்து தான் ஒரு மனுஷனாகி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அதே விஷயம் தான் இப்போ ஒரு இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் நம்மளோட இடம்ன்றது தெரிஞ்சுட்டு எந்த இடத்துல தயார் செய்யப்பட்டு நான் இந்த இடத்துல நிறுத்துறேன், கிட்னி இருக்கிற இடத்துல ஒரு செல் நிறுத்தப்படுதுன்னா, பிரெயின் இருக்கிற இடத்துல ஒரு செல் நிறுத்தப்படுதுன்னா, ஹார்ட் இருக்கிற இடத்துல ஒரு செல் நிறுத்தப்படுதுன்னா அந்த இடத்துக்கு வேலை அது செய்யணும்னு தெரியுது. அந்த இடத்துக்கு லயத்தில் இயங்கணும். கிட்னி செல் வந்து ஹார்ட்னுடைய செல் மாதிரி இயங்க முடியாது, ஹார்ட் செல் வந்து பிரெயின் செல் மாதிரி இயங்க முடியாது, பிரெயின் செல் வந்து லிவர் செல் மாதிரி இயங்க முடியாது. அது எந்த இடத்துல இருக்கோ அந்த ஆக்டிவிட்டி அங்கே ஸ்பேஸ் அண்ட் டைம் எதை டிமாண்ட் பண்ணுதோ அந்த டிமாண்டை கைட் பண்ணுறது யூனிவர்ஸ் தான் தெரிஞ்சுட்டு நம்ம நல்லதுன்னு நினைக்க ஜட்ஜ் பண்ணாமல் வெறும் விட்னஸிங் மட்டும் பண்ணிட்டு அந்த இடத்துல லயத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். எந்த ஒரு முன்முடிவுகளும் இல்லாமல் எந்த மெமரியும் இல்லாமல் வெறும் லைமாக இருக்கிறது. அது அந்த 100% அந்த கேரக்டரை ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த ஃப்ளோவில் போகிறப்போ எல்லாமே அற்புதமாக இருக்கும், நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எங்கே நிற்கணும், எங்கே போகிறோம், எந்த இடத்துல ரீச் ஆகணுன்றதுல முக்கியம் இல்லை. எங்கே நிறுத்தப்படுறோமோ அதை நம்ம விரும்பி போகிறோமோ அதுவாக நிறுத்தப்படுறோமோ எந்த இடத்துலையும் அந்த விட்னஸிங்கோடு இருக்கிறது, அந்த அப்சர்வர் எஃபெக்டோடு இருக்கிறது, அந்த இடத்த பார்க்குறப்பே அந்த இடத்துல மழை விலகிட்டு உண்மையில் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த உண்மையின் லயத்தில் ட்ரூத்னோட லயத்தில் நம்ம கோ வித் ஃப்ளோவில் யூனிவர்ஸோட இருப்போன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கும் புரியும் நம்புறேன். நன்றி.